கிரைஸ்தலார் ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு அல்லேலூயா. நாளிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலே நம்ம பிரதிநிதியா சபை சார்பாக நாம் யாவரும் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட தினமும் மாலை 7:20 முதல் 8 மணி வரையிலும் நமக்கு கூகுள் மீட் மூலமாக ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து விசுவாச குடும்பத்தார் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே சென்று அந்த அரை மணி நேரம் மற்ற வேலைகளை ஒதுக்கி தவிர்த்து கண்டிப்பாக இதில் நீங்கள் பங்கு பெறும்படியாக கேட்கிறோம். ஞாயிறு குழந்தைகளுக்கு வருகிற நாட்களிலே கூகுள் மீட் மூலமாக உங்களுக்கு சண்டே கிளாஸ் நடக்கும். அதை வருகிற நாட்களில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அதோடு கூட இந்த நேரங்களிலே மற்ற வேலைகளை தவிர்த்து எங்கள் தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபிக்கும்படி கேட்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த நாளிலே புதிய ஆண்டுக்குள்ளாய் சென்றவர்களுக்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பு தகப்பனே, இந்த நாட்களிலே புதிய ஆண்டுக்குள் கடந்து சென்றிருக்கிற இன்றைக்கு ஆண்டவரே சகோதரி பியூலா தம்பி வில்ஃபர்டுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை பாதுகாத்தீர், அற்புதமாய் நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே ஆண்டவரே தாயார் ஆண்டவரே 26 வருடங்கள் கண்மணி போட நீர் பாதுகாத்து கொண்டிருப்பா.
ஆண்டவரே எவ்வளோ மரண போராட்டங்கள் படுக்கைகள் ஆண்டவரே கர்த்தர் அற்புதமாய் நடத்தினதை நினைத்து மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே வேத பகுதிகளுக்கு ஆசீர்வாதத்தை தரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற ஒரு வசனம் பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போகுதல். அப்ப இந்த பிரிந்து போகுதல் என்று சொன்னால் அது யாரும் அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க, இருவரும் நீண்ட கால நண்பர்களாக இருக்கலாம். சின்ன பிரச்சனை வந்தவுடனே அது லேசான ஒரு மனக்கசப்பு வந்தால் அது எப்படியாகிலும் சரி செய்து விடலாம் என்று சொல்லிதான் அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த நட்பு பிரிக்கப்படும் பொழுது அது யாருக்கும் அது தாங்க முடியாத ஒரு வேதனை கொடுக்கும். இந்த பிரிவு என்கிறது வலியை கொடுக்கக்கூடியது, வேதனையை கொடுக்கக்கூடியது. கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை சொன்னால் உடனே கோபம் வருகிறது. ஆனால் சில நிமிடத்திற்குள்ளாகவே சில நேரத்திற்குள்ளாகவே அந்த காரியம் இணைந்து விடுகிறது. சகோதர சகோதரி இருக்கிறாங்க, எப்போவும் வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொன்னால் ஒரு சின்ன சண்டை இல்லைன்னா அது வீடு கலகலப்பாக இருக்காது. அறிந்த ஒரு காரியம் தான், சண்டை இருக்கத்தான் செய்யும். ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு காரியம் என்று சொன்னால் உடனே அந்த காரியம் வந்து என்ன செய்து விடுவோம், இணைந்து விடுவாங்க, சேர்ந்து விடுவாங்க. தன்னுடைய சகோதரனையோ தன்னுடைய சகோதரியோ திட்டுனா கூட சும்மா திட்டாது, எப்படியாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நிரந்தரமான ஒரு பிரிவு அல்ல. ஆனால் ஒரு சில இடங்களிலே நாம் பிரியக்கூடாது, சில இடங்களிலே நாம் பிரிந்து இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவது, எதை பிரிவிட்டு பிரியக்கூடாது என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். இதுல வேதத்தில் வாசிக்கும் பொழுது, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்முடைய கண்களை விட்டு சில காரியங்கள் பிரியக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் சாலமோன் ஞானி மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் பிரியக்கூடாது. எது பார்க்கிறோம்? முதலாவது, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். இந்த 2 காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? இந்த 2 கண்களை போல மெய் ஞானம், நல்ல ஆலோசனை. மெய் ஞானம், உண்மையான ஞானம். அப்போ உலகத்தில் பல ஞானம் இருக்கிறது, பல அறிவுகள் இருக்கிறது, பலவிதமான டெக்னாலஜி ஹை எல்லாம் இருக்கிறது. ஆனால் உண்மையான ஞானம், நீதிமொழிகள் நானே பரிசுத்தமும் நீதியும் 8வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். 38வது அதிகாரம் 35 வாசிக்கலாம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். 33 வாசிங்க. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையவே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான். 14 வருஷத்தும் 14 ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. இப்போ இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது மெய்ஞானம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவே மெய் ஞானமாக இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமும் மெய் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வாசிக்கும் பொழுது கீழே அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நல்ல ஆலோசனை, இன்றைக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி பல குழப்பங்களை பண்ணிவிடுவாங்க. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க சரியான ஒரு நடையில் செல்ல முடியாதபடி குழப்பி விடுவாங்க. ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது நானே வல்லமை, புத்தி என்னுடைய இது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஞானமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், மீட்பாக இருக்கிறார். அவருடைய ஞானம், அவருடைய ஞானம் மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கிறது. அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மிகவும் பிரயோஜனமானதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? மெய் ஞானம், நல் ஆலோசனை. இந்த ரெண்டு காரியத்தையும் நம்முடைய கண்களை விட்டு பிரியக்கூடாது. பிரியமானவர்களே, கவனிக்க வேண்டிய காரியம் இது மாத்திரமல்ல. அடுத்ததாக நம்ம எதை எல்லாம் பிரியக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அவைகள் உனக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மறக்கக்கூடாத ஒரு காரியம், ஒரு விசேஷத்தை, ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய போதகம், தேவனுடைய கட்டளை மறக்கக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், பல போதனைகளை கொடுத்திருக்கிறார். எஸ்பெஷலி விசேஷமாய் பார்க்கும் பொழுது இந்த நீதிமொழிகள் பகுதியில் பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், குடும்ப பெண் எப்படி இருக்க வேண்டும், வேலை செய்கிறவன் எப்படி இருக்க வேண்டும், அதோடு கூட குடும்ப புருஷர் எப்படி இருக்க வேண்டும், எல்லா காரியங்களும் தெளிவாய் காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் தெளிவாய் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்ப இந்த காரியங்கள், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆலோசனைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அந்த காரியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த எல்லா காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கவனிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. அவைகள் என்ன செய்கிறது? 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தைரியம் நற்புத்தையும் பெறுவாய். இந்த போதகமும் கட்டளையும் பிரியக்கூடாது, நம்முடைய இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. அடுத்ததை நாம் பார்க்கிறோம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். கிருபை, சத்தியம், இது ரெண்டு எதை குறிக்கிறது? வேத வசனத்தை, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே காக்க வேண்டியது அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. கவனிக்க, இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரம் எல்லாம் வாசிக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை, பல வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா காரியங்களையும் நம்முடைய இருதயத்தை விட்டு பிரியக்கூடாதாய் காணப்படுகிறது.
காணப்படுகிறது. இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாய் அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. ஒரு கட்டடம் வந்து ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் போடும் பொழுது அது எந்த புயல் என்ன வந்தாலும் உறுதியாக இருக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அஸ்திபாரங்களாகிய தேவனுடைய வேத வசனங்கள், கட்டளைகள், போதனைகள் இவைகள் நம்மை விட்டு பிரியக்கூடாதாய் காணப்படுகிறது. இந்த காரியங்கள் நம்மை விட்டு பிரியக்கூடாது. அதோடு கூட 4வது அதிகாரம் 23 நாம் வாசிக்கும் பொழுது 20 வாசிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகள் கண்களை விட்டு பிரியக்கூடாது. அவைகள் என்ன செய்ய வேண்டுமா? உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டுமா? தேவனுடைய போதனைகள், கட்டளைகள் இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவைகளை நீ உன் கழுத்திலே போட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். பலகையில எழுதிவிட்டால் அது என்ன செய்யாது? அழியாது. அழியாதபடி நம்முடைய இருதயத்திலே அது எழுதி இருக்க வேண்டியதாக காணப்படுகிறது. இந்த 4வது அதிகாரம் 23 நாம் வாசிக்கும் பொழுது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனென்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா காவலோடும் அந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பல காவல்கள், நம் பல ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த எபேசியர் 6:10-11 நாம் வாசிக்கும் பொழுது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கண்ணையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய அந்த போர்க்கவசத்தை தரித்திருக்கிற அனுபவம் இதெல்லாம் எதற்கு? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யுத்தத்திற்கு செல்கிறோம். ஒரு யுத்த வாழ்க்கை, அந்த போர் ஒரு சேவகன் எப்படி இருப்பாங்க? எல்லாவற்றிலும் ஆயத்தத்தோடு இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவங்க ரெடியா இருப்பாங்க. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய போர்க்கவசத்தை, அந்த ஆவிக்குரிய போர்க்கவசங்களை அணிந்து, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உடைகளை அணிந்து தரித்தவர்களாக நாம் ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியாத ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் நின்று ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த எல்லா காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்திலே 14வது வசனம், இந்த பிரிவினை என்கிறது எதை, அது எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. இந்த பிரிவினை என்கிறது, பகையாகிய பிரிவினை என்கிறது ஒரு சுவராய் காணப்படுகிறது. சின்ன ஒரு
மன சங்கடம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு சின்ன ஒரு செங்கல் வச்சு கட்டுக்கிறத போல நினச்சிக்கோங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய சகோதர உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியமாக இருக்கட்டும். முதலாவது ஒரு சின்ன ஒரு காரியம் வருதுன்னா ஒரு செங்கலை வச்சிருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்து விட வேண்டும்? நம்முடைய கோபங்கள், அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம், சூரியன் தனியும் முன்னாலே சூரியன் மறைவதற்குள்ளாக என்ன செய்திருக்கணும்? இந்த கோபங்கள் தனிந்து விட வேண்டும். அப்போ அதுக்குள்ளாக இந்த வெச்சேரி, அந்த பிரிவினை ஆகிய இந்த சுவருக்கு அடித்தளம் போட்டிருக்கிற அந்த செங்கலை எடுத்து விட வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் அது அப்படியே வளரக்கூடியதாக இருக்கிறது. அது நாளைக்கு எப்படி இருக்கும்? அவங்க அன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, அது இன்னைக்கு நான் மறக்கலைங்க. எப்படிங்க மறக்க முடியும்? ஒருத்தருக்கு அன்னைக்கு கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, அது என்னால் எப்படிங்க மறக்க முடியும்? சுவராய் வளர்ந்து விட்டது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அருமையான தாய் தகப்பன்மார்களே, அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், பிரிவினையை வளர விடாதீங்க. பகையாகிய இந்த பிரிவினையாகிய சுவரை தகர்த்தெறிங்க. அதில் நாம் வாசிக்கும் பொழுது, எப்படி முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆண்டவரோடு கூட நாம் சமீபமாக இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி இருக்கிறோம். இந்த சூழலில் அந்த காரியத்தை விட்டு நாம் விலகாமல் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேத வாசிப்பு குறைவு, ஜெப குறைவு, இந்த நாட்களில் லாக்டவுன் நாட்களிலே நேரத்தை வீணடிக்காதபடி அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அனுபவம், ஆண்டவரோடு நெருக்கப்படுகிற அனுபவம், நம்முடைய தேவ பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய அனுபவம், பார்க்க முடியலனாலும் ஃபோன் பண்ணியாவது விசாரிக்கிற அனுபவம், இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த பிரிவினை ஆகிய சுவர் எழும்ப விடக்கூடாது. அப்படி எழுப்பி இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஒரு சுவர் எழுப்பிவிட்டது ஆண்டவரே, பகை பிரிவினை என்கிற சுவர் அது எழுப்பிவிட்டது ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மரணத்தினாலே ஒழித்து இருதயத்தாரியம் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து அப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவைகளை கொன்று அதனால் இருதயத்தாரியம் ஒரே சரீரமாக தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு இந்த விடுதலை கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு இந்த பெரிய விடுதலை கிடைத்திருக்கிறது, பெரிய ஒரு சமாதானம் கிடைத்திருக்கிறது, பெரிய ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பகையாகிய நின்ற தடுப்பு சுவர் உடைந்து போனது. ஆண்டவர் அதை தகர்த்து போட்டால் மீண்டும் நாம் அதை வளர விடக்கூடாது. அந்த சுவர் எழும்புவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. பிரியமானவர்களே, அது உங்கள் தனிப்பட்ட குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், உங்களோடு கூடிய உங்களுடைய சகோதர உறவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய யாராக இருக்கட்டும், ஆண்டவரோடு வேதத்தோடு ஜெபத்தோடு எந்த உறவாக இருக்கட்டும், அந்த பிரிவினை என்கிற காரியம் வராதபடி இந்த நாளையில் நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தடைகள், அந்த சுவர் இருந்தால் எப்படிப்பட்ட தடைகள் வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை. பிரிவினைக்கு அவர் ஒரு சின்ன இடம் கூட கொடுக்க கூடாது. ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாக சீர்பொருந்தி இருக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்? அந்த சபையில் இருந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது 12வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. 12 உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். இதில் பார்க்கும்போது அந்த சபையில் என்ன காணப்பட்டது? சகோதரருக்குள்ளே ஒரு பிரிவினை. நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அந்த ஏரியா, நான் இந்த ஏரியா, நான் இந்த சபை, நான் அந்த சபை, நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இது அது எல்லாம் விட்டு விட்டு ஏக மனதாக இருக்க வேண்டும். ஏக ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே நம்ம எபேசியரை நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரத்தில் நாம் அறிந்த 30வது வசனத்திலே, நாம் அவருடைய சரீரத்தையும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம். இவர் கைக்கு அடிபட்டுச்சுன்னா இந்த கைக்கு தான் அடிபட்டுச்சு, ஆனால் கால் வேலை செய்யும், கண்ணு வேலை செய்யும், காது வேலை செய்யும், வாய் வேலை செய்யும், அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யும். இதுதான் கிறிஸ்துவினுடைய ஐக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒன்றாயிருந்தார்கள். அவங்க பிரிந்திருக்கவில்லை, அவர்கள் ஒன்றாயிருந்தார்கள். யோவான் 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 14வது அதிகாரத்தில் நாம் ஒன்றாயிருப்பது போல 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ, கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நாம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்வதற்கு மூலமாக ஆண்டவருடைய அந்த வேத வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவரில் அன்பாக இருக்கிறோம். ஆண்டவரும் இயேசு பிதாவை பார்க்கும் பொழுது நாம் ஒன்றாக இருக்கிற 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். ஆமென். இதுல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பரிசுத்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவங்க பிரிந்திருக்கவில்லை. எப்போதும் ஒன்றாயிருந்தாங்க. அதே போல நாமும் என்ன செய்யக்கூடாது? பிரிந்திருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளை பெற்றோருக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, சகோதரருக்குள்ளே இந்த பிரிவினை இருக்கக்கூடாது. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சிலுவை பற்றி உபதேசம். 1 கொரிந்தியர் 11:18. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன். இதில் பார்க்கும் பொழுது சபையிலே பிரிவினை கூடாது. சபையாய் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சபையிலே ஒரே அங்கமாக இருக்கிறோம். சகோதர சகோதரருக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளே தேவனுடைய அந்த ஐக்கியமானது ஆழமாய் கட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பிலே நாம் ஆழமாய்
வேரூன்றி கட்டப்பட வேண்டியதான் இருக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரோட இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம், அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது அது உறுதியாய் காணப்படுகிறது. ஆண்டவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் பார்க்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கும். ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்தில் அன்பா இருந்தார், எல்லாரிடத்தில் அன்பா இருந்தார், எல்லாரும் நேசித்தார். யூதாஸ் என்ன செய்ய போறான்? அவர் காட்டி கொடுக்க போறார், பேதுரு மறுதளிக்க போறார், சீசன்ல எல்லாம் விட்டு ஓட போறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா தூங்க போறாங்க. ஆனாலும் அவர் எப்படி ஆதியில அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பு கடைசி வரைக்கும் வைத்திருந்தார். ஹல்லேலூயா! இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு நம்மிடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்திலே பிரிவினை கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, யார் மேலேயாவது கசப்பு இருந்தா, யாருக்காவது ஒருவருக்கு கசப்பு இருந்தா மன்னிப்பு கேட்டுங்க. ஒருவேளை அவங்க தான் தப்பு செஞ்சிருக்கலாம், நம்ம தப்பே செய்யாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல, அவங்கள்ட்ட ஒப்புரவாகுங்க. இந்த நாட்களில் பாருங்க, யாரை சந்திக்க முடியாது. ஒரு விலகீனம் வந்துச்சுன்னா நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போக முடியாது, வர முடியாது. ஆனால் அவர்களோடு கூட இருக்கிற அன்பு, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் படுக்கையா இருக்கிறாரே, என்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கிறாருன்னு சொல்லி கலங்கக்கூடிய கதறி ஜெபிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷர் கொலைமாதவன் என்று சொல்லி யோவானிலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யோவானில் 1 யோவான் வாசிக்கும் பொழுது 1 யோவானிலே அதை நாம் வாசிக்கிறோம். ரெண்டாவது அதிகாரம் 1ஆவது வசனத்தில் 11ஆவது வசனத்திலே, யோவான் 2ஆவது அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்தும் இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இதில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பல வேத வசனங்கள் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகம் என்று சொல்லி வாசிக்கிறோம். சகோதரனுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும், சகோதரனுக்குள்ளே பிரிவினை கூடாது. அந்த பிரிவினை இருக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்க வேண்டும். நம்முடைய இருளிலே இருக்குவதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளான ஒரு அன்பு, ஐக்கியம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த ஐக்கியத்திலே நாம் தடைப்படாமல் இருக்க வேண்டும். இங்கே தடை ஏற்பட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், சபை கூடி வருகிறதுல சிலர் விட்டு விடுகிறது போல நமக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் தடைவிடும். அப்புறம் போயிட்டாங்க. இந்த நாட்களிலே நல்ல வசதியா போச்சு. யார் ஆன்லைன் இருக்கிறார், ஜெபம் பண்றாங்க, எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தேவ சமூகத்தில் அமர்ந்து இதற்காக வருகிற அந்த லைவ் மூலமாக அமர்ந்து ஆராதனைக்கு எப்படி போகிறோம் அப்படி அமர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. என்னை யாரும் பார்க்கல, அப்புறம் பார்த்துக்கலாம் என்கிறது அல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த ஐக்கியத்திலே தடை ஏற்படும் பொழுது என்ன நடக்கிறது? ஏசாயா 59ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது,
உள்ளதே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. முதல் வசனத்தை வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ இது ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய அந்த சகோதர ஐக்கியம், ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம், வேத வசனத்தை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ளாதபடி அந்த சுவர் மேலே எழும்பிவிட்டது என்று சொன்னால், இந்த சுவர் எழும்பிவிட்டால் யாரையும் பார்க்க முடியாது. நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. நமக்கு என்ன காரியம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு சுவர் வளர்ந்து விட்டது. சகோதர ஐக்கியத்தில் ஒரு சுவர் வளர்ந்து விட்டது. என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று சொன்னால், அதில் பார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது. ஆண்டவருடைய முகம் மறைக்க ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் தேவை. ஆண்டவருக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு தேவை. ஆண்டவருக்கும் நமக்கும் நல்ல நெருங்கிய ஐக்கியம் வேண்டும். அதற்கு என்ன செய்யக்கூடாது? பிரிவினை என்கிற சுவர் இருக்கக்கூடாது, பகை என்கிற சுவர் இருக்கக்கூடாது, பின்மாற்றம் என்கிற சுவர் இருக்கக்கூடாது, அஜாக்கிரதை என்கிற சுவர் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்கிற சுவர் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ளாக நாம் ஆழமாய் வளர வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரோடு கூட நாம் வளர வேண்டியது, ஆழமாய் வளர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம் என்னதென்று உணர்ந்து அந்த அறியாத அன்புக்குள்ளாக நாம் வளர வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறோம். அவருடைய எலும்புகளுக்கும் மாம்சத்திற்கும் உரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு சிந்தனை எப்பொழுது இருக்க வேண்டும்? நான் என்ன செய்யப்பட்டேன்? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து தான். என்னுடைய பாவ சரீரம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இனி என்ன செய்யக்கூடாது? பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது. அந்த காரியம்தான். அது தேவனுக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்திருக்கிறேன் என்கிற அந்த காரியம் இருந்தால் இந்த சுவர் தேவையில்லாத ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற எல்லா தடை கற்கள் வளர விடாதபடி ஆண்டவர் நமக்கு ஒரு ஐக்கியத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஐக்கியத்தை தருகிறார். பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியம், சகோதர சிநேகம், ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல, அதே அந்த வசனங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சகோதரருக்கு ஒருவருக்கு ஒருவர் குறைவுண்டானால் அவருக்கு குறைகளை தாங்க வேண்டும். இப்படி அந்த ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். காரணம், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறது என்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த உன்னதமான காரியம் இருக்க வேண்டும். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சகோதர ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ளான வேத வசனத்திலிருந்து நாம் பிரிந்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய இஷ்டத்தின்படி தான் செய்வோம். நம்ம செய்யறது எல்லாம் சரியா இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் சரியா இருக்கும். ஆனால் வேதத்தின்படி தவறாக இருக்கும். திசை மாறி அது வேற வழியில போகும்.
எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். எனவே இந்த காரியங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடைசியாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 3:1-2. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்? சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறக்க வேண்டும், முன்னானவைகளை நாட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பின்னான பழைய காரியங்களை மறந்துவிட வேண்டும், முன்னானவைகளை நாட வேண்டும். நாடி என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டிய ஒரு உன்னதமான ஓட்டத்திற்குள்ளாக இருக்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் மேலானவைகள். அந்த கொலோசியர்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை நாடுங்கள். அந்த பரலோகத்தை நாடும் பொழுது இந்த எல்லா காரியங்களும், பகை எல்லா காரியங்களும் மாறி போகும். கிறிஸ்துவோடு உள்ள உறவு, உள்ள ஐக்கியம் பலப்பட பிரியமானவர்களே, பிரிந்து நிற்க வேண்டாம். சபையோடு, குடும்பத்தோடு, சகோதர அன்போடு, நண்பர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை உறுதிப்படுத்துங்க. கர்த்தர் நம்மோடு கொடுத்து பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. Thank you Jesus. Hallelujah. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம்பினோம், சமாதானம் இடித்தோம், தேசத்தை சுதந்தரிப்போம். அன்பு தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு, வேதத்துக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு, இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள உறவு, சகோதர உறவு, சபைக்கும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு ஐக்கியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரோடு வேதனையோடு வாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு தொட்டு தேவன் சுகத்தை தாரம் பலப்படுத்துங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைவாக இருக்கட்டும். மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி